வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு ஃப்ரை பார்க்க போகிறோம். இதை நம்ம யூஸ்வலாக பேக்கரி ஐட்டம்ஸில் தான் வாங்குவோம். ஸோ நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு 150 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்படி ஒரு டவல் போட்டு நல்லா மேலே உணர்த்தி விட்டுறலாம். கடலைப்பருப்பை நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா ஈரம் வத்திருச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் நம்ம டவலை மேல் பக்கமாக திருப்பி போட்டு இந்த போல் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த போல் ஈரம் வத்துற அளவு நல்லா தொடச்சதை இந்த பருப்பை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு ஃப்ரை நம்ம வீட்டில் செஞ்சு டைம் இருக்கல நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா குட்டீஸ்களுக்கு தேவையான டைமில் இல்லை வீட்டில் யாராவது கெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம அதை ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த ரெசிபி நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நமக்கு அதிகம் டைம் எடுத்துக்காது. நம்ம அது பவுலில் போட்ட கடலைப்பருப்பை கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சா என்னென்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பருப்பு போட்டு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் பருப்பு எடுத்து கரண்டியில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா மேலே எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ அதை நல்லா நல்லா கலந்து விடலாம். நம்ம இந்த சலசலப்பை நல்லா அடங்கின உடனே நம்ம இதை எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சலசலப்பாக அடங்கிருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே போல் நம்மக்கிட்ட இருக்க மீதி உள்ள பருப்பு எல்லாத்தையும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பராக முறுமுறுன்னு நல்ல காரசாரமான கடலைப்பருப்பு ஃப்ரை தயாராகிட்டே இருக்குது. இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு நல்லா இப்படி ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு இப்படி இந்த கரண்டிலேயே எண்ணெய்க்குள்ளே வச்சு எடுங்க. அது முறுமுறுன்னு ஆனவுடனே நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இப்படி கரண்டியில் வச்சு எண்ணெய்க்குள்ளே வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா இதை விட்டிங்க அப்படின்னா எல்லாமே பிரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ளே தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இப்படி பண்ணுறோம் நம்ம. இப்போ இதை வடித்ததை நம்ம கடலைப்பருப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அந்த கோதிலேருந்து தலையை மட்டும் தனியாக உருவிட்டு உள்ளே சேர்த்துட்டு கோதை வெளில போட்டுடலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தீனி சாப்பிடணும்னு தோணுது, ஸ்நாக்ஸ் வேணும்னு தோணுதோ அந்த டைமில் இதை கொஞ்சம் பருப்பு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான க்ரன்ச்சியான பேக்கரி ஐட்டம் கடலைப்பருப்பு நம்ம வீட்டிலே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.